சங்கராச்சாரியார் வர சொல்கிறார், ஐயோ வாய் அவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கிறேன்னு. சங்கராச்சாரியார் யார், அவருடைய சக்தி என்ன, அவருடைய அதிகாரத்தினுடைய எல்லை என்ன, பூவை மூர்த்திக்கு தெரியாது. பூவை மூர்த்திக்கு ஒரு 1000 இளைஞர்களை திரட்ட முடியும். இது அகில உலகத்தை கட்டியாள முடியாது, சென்னையை கட்டியாள முடியாது, தமிழ்நாட்டை கட்டியாள. ஆனால் சங்கராச்சாரியார் ஒரு சாமியார் தான். முப்படை தளபதியும் காலில் விழுந்து கிடப்பான். விமானப்படை, தரைப்படை, கப்பல் படை, இந்தியாவை கட்டி ஆளுகிற முப்படை தளபதி டிஃபென்ஸ் செக்ரட்டரி எங்கே கிடப்பான்? சங்கராச்சாரிய காலில் விழுந்து கிடப்பான். இதை அரசியல் தெரியாத இந்த பூவை மூர்த்தி சங்கராச்சாரியாவோடு முரண்படுறார். என்ன முரண்னா, வர சொல்கிறார் பஞ்சாயத்து பேசுறதுக்கு, 2 பேரையும் சமரசம் பண்ணி வைக்கிறதுக்கு. இவர் கல்யாணம் கச்சேரி அன்னைக்கு ஏதோ நிறைய நிகழ்ச்சிக்கு போயிட்டு இப்போ லேட்டாக போகிறார். ஒரு 1 மணிக்கு மேலே போகிறார். அவர் 1 மணிக்கு மேலே பூசை பண்ணிவிட்டு நெய் சாதத்தை சாப்பிட்டு படுத்துருவார். நம்ம அரிசியை எதில் வேக வைப்போம்? தண்ணி ஊற்றி வேக வைப்போம். சங்கராச்சாரியர் எதில் ஊற்றி வேக வைப்பாங்க? நெய்யில். அது நெய்யிலேயே வேகும். அவ்வளோ வசதி. ரிசர்வ் பேங்க் கவர்னரே அங்கே குப்பை கூட்டிகிட்டு கிடப்பார். எங்கே? சங்கர மடத்தில். தேர்தல் ஆணையார் சேஷன் மாப்பு போட்டுட்டு இருப்பார். அப்போ அந்த அதிகாரம் என்னன்னு யாருக்கு தெரியல? இந்த பூவையாருக்கு தெரியல.